ஹலோ ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபா. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னாக்கா அழகாக சூப்பரான ஒரு மணக்க ஒரு பூண்டு குழம்பு தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யறதுன்ற பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா நல்லா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. என்னடா இவ்வளோ எண்ணெய் விட்டுருக்காளேன்னு யோசிக்காதீங்க. நம்ம காரக்குழம்பு, வத்த குழம்பு, புளிக்குழம்புலாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எண்ணெய் தாராளமாக நிறைய இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா புளி ஊற்றுறதால அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவே இருக்கும். புளி எந்த அளவுக்கு ஊறுதோ டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு கருவேப்பிலை போட்டாலே ஒரு மனம் தாங்க. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக மனம் வருது எனக்கு. அடுத்ததாக பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொரியணுங்க. பூண்டு போட்ட உடனே வாசனை சும்மா அப்படியே கமன்னு வருதுங்க. பூண்டு நல்லா கொஞ்சம் நல்லா செவந்துட்டோம். பூண்டு எவ்வளோ வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். பூண்டு குழம்புக்கு இவ்வளோ தான் சேர்க்கணுன்ற அளவுலாம் எதுவும் கிடையாது. பூண்டு நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பூண்டு சேர்த்து நிறைய பால் சுரக்கும். ரெண்டாவது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு சேர்த்துட்டாக்கா நல்ல கேஸ் நிறைய கேஸ் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க, பெரியவங்க இவங்களாம் நிறைய பூண்டு சேர்த்துன்னா நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நிறைய பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு வதங்கிருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, ஆனால் சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் பூண்டு குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட எல்லா மசாலாவும் இருக்குங்க. நான் வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே எங்கள் கேட்ரிங்க்கும் சரி, நான் வீட்டில் சமையலுக்கும் சரி, நான் ஹோம்மேடாகவே நான் வீட்டில் ரெடி பண்ணுற மசாலா தான் எல்லாமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா மூவிங் நல்லா போயிட்டுருக்கு. வேணுன்றவங்க கொஞ்சம் கமெண்ட்டில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கண்ணாடி தான் வதங்கட்டுங்க. இதுக்கிடையே நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 தக்காளி மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம ஊற்றின எண்ணெய் பார்த்தீங்கன்னா அப்படியே சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா பொடிங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 4 ஸ்பூனு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு வருஷம் 2 வருஷம் ஆனாலும் எனக்கு ஒரு சிலர் மிளகாத்தூள் அரைச்சாங்கனாக்கா வண்டு வச்சிருச்சு, ஒரு மாதிரி மக்குன ஸ்மெல் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்கங்க. நான் எங்களுக்கு அது மாதிரி எதுவுமே வராது. 2 வருஷம் ஆனாலும் நான் கொஞ்சமாலாம் நான் அரைக்க மாட்டேங்க. நான் அரைச்சேனாக்கா 10 கிலோ 15 கிலோ அப்படி தான் அரைச்சி நம்ம சேலுக்காக நம்ம பேக் பண்ணுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் அவ்வளோ சூப்பராக மூவிங்கில் இருக்குது. ஏன்னா நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். மிளகா பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக நான் கடையெல்லாம் போய் வாங்க மாட்டேன். ஏன்னா நம்ம நிறைய சேலுக்காக வாங்குறதால நான் எங்கே கம்மி ரேட்டில் இருக்கோ அங்கே போய் நல்லா சூப்பராக தரமான நல்ல குவாலிட்டியான மிளகா, தனியா, மிளகு, சீரகம், வெந்தயம், நான் மிளகாத்தூள் அரைச்சினாக்கா நான் அதில் கல்லுப்பு கூட சேர்த்துப்பேங்க. அந்த அளவுக்கு நம்மளோட தூள் நல்லா தரமாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிங்கனாக்கா எப்படி செஞ்சீங்க சொல்லுங்கக்கா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் கேட்குற அளவுக்கு நம்மளோட மசாலா சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட கேட்ரிங்க்கு நான் சக்தி மிளகாத்தூள் பேக்கெட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாமே ஹோம்மேடு தான். அதுதான் நான் போட்டு பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் எங்களோட கேட்ரிங் டேஸ்ட் பக்காவாக இருக்குது, நல்லா இருக்குது, எப்படி செய்கிறீங்க அப்படின்றத நிறைய பேர் கேட்பாங்க.
நாங்கள் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. அதனால் வந்துட்டு ஏதாவது நான் ஏதாவது கொஞ்சம் உளறுபடியாக ஏதாவது பேசியிருந்தாக்கா எல்லாருக்கும் ஒரு சாரி. மறக்காமல் எல்லாரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவுக்கு நான் என்ன போடணும், உங்களுக்கு என்ன டிஷ் வேணுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகேங்களா? பாருங்கள், நம்ம ஊற்றின ஆயில் மொத்தம் எல்லாம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டம்ளர் தண்ணி போதும். கொஞ்சம் மசாலாலாம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு நல்லா கரைச்சிட்ருக்கேன். அந்த புளி தண்ணியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஆஹா, பார்க்கும்போதே பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த பூண்டு குழம்பு ஒரு வாரம் இல்லைங்க, 10 நாள் வரைக்கும் கூட உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். தண்ணி நிறைய விட்டுறாதீங்க. பூண்டு குழம்புக்கு தண்ணி திட்டமாக ஊற்றிக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. குழம்பு நல்லா கொதித்து நல்லா கெட்டியாக வரணும். இன்னும் நம்ம ஊற்றின ஆயிலை நல்லா சுண்டி மேலே வருங்க. அப்போ தான் நம்ம குழம்பு ரெடி ஆகும். இன்னும் இதில் நான் ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன். 2 இன்க்ரீடியன்ஸ் இன்னும் உங்களோட குழம்பு ருசி இன்னும் நல்லா கூட்டி கொடுக்கும். அந்த இன்னும் நல்லா குழம்பு சுண்டி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் அது என்ன நம்ம சேர்க்கணுன்றதை காமிக்கிறேன். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சு நான் ஒரு 10 நிமிஷம் பொறுத்து காமிக்கிறேன். நம்ம பூண்டு குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் சூப்பராக மணக்க ஒரு சொரக்காய் முட்டை பொரியல் தான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ கடாயை வச்சுட்டேன். எண்ணெய் காயிட்டோம். சாரிங்க, நான் சொரக்கான்னு சொல்லிட்டேன், சாரி. இப்போ நம்ம பீக்கங்காய் முட்டை பொரியல் தான் பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். அடுத்ததான் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். வரலாங்க. இங்கே பாருங்களேன், குழம்பு இவ்வளோ தகன்னு எப்படி மின்னது பாருங்களேன் பூண்டு குழம்பு. இப்போ எப்போவே எனக்கு அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குங்க. அந்த அளவுக்கு குழம்பு சூடாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஃபுல்லாக குறைச்சிடலாம். ஏன்னா சிம்மில் தான் நல்லா கொதிக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் கொரடியாகட்டும். நான் எந்த குழம்பு காரக்குழம்பு வச்சாலும் நான் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துப்பேங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் கடுகு வெந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பீக்கங்காய் பொரியலுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 தக்காளி சேர்த்துக்கலாம். ஆயிடுச்சு. நம்ம வெல்லம் சேர்த்தாதாங்க குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை போட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் பூண்டு குழம்பு வச்சாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் அதில் வெல்லம் சேர்க்காமல் செய்ய மாட்டீங்க. நான் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துப்பேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரெண்டாவது நம்ம தொண்டைக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது இப்போ கோல்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கூட தொண்டைக்கு நல்லா எதமாக இருக்கும், சளி எடுக்கும். நம்ம பூண்டும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா தொண்டைக்கும் சரி, பூண்டு மிளகு இதெல்லாம் போட்டு நீங்கள் வைக்கும்போது அதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததான் நம்ம பொரியல் பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பீக்கங்காய் நம்ம கட் பண்ணி தோல் சீவி க்ளீனாக கழுவி வச்சுருக்கேன். அதை கூட சேர்த்துக்கலாம். பீக்கங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆனால் குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இது மாதிரி முட்டை போட்டு பண்ணி கொடுத்து பாருங்களேன், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அடிக்கடி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தைங்க உங்ககிட்ட கேட்பாங்க. சொரக்காய், பீக்கங்காய், கோஸு, சவுச்சவு, பொடலங்காய் இதெல்லாம் உடம்புக்கு நிறைய சேர்த்துக்கணுங்க. இப்போ வேறு சம்மர் இல்லைங்களா? இப்போ இது மாதிரி டைமில் தண்ணி கொடுக்க மாட்டாங்க பசங்க.
இது மாதிரிலாம் நீங்கள் காயெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய நீர் சத்து உள்ள காய்ங்க இது. அதனால் வந்து நீங்கள் நிறைய இந்த காய்ங்களாம் முட்டை போட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா விதவிதமாக நீங்கள் முட்டை போட்டு வேறு மாதிரி பண்ணிங்கன்னா இது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு வேணான்னு சொல்லாமல் அடம்பிடிக்கிற குழந்தை கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு. பாருங்க, நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். காய் நல்லா வெந்து வரட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா காய் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மொத்த காய் என்ன பண்ணீங்க, ஒரு சைடில் இப்படி பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஆன் பண்ணிட்டு முட்டையை ஒரு சைடில் உடச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை நீங்கள் உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எப்படி இருக்குன்றத மெசேஜ் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்போயுமே இப்படி தான் எங்கள் குழந்தை நான் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போல்லாம் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியாக வித்தியாசமாக என்ன பண்ணி கொடுக்க முடியுமோ அதை நான் பண்ணி கொடுப்பேன் என் குழந்தைங்களுக்கு. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். முட்டை உடச்சி விட்ருக்குங்க இல்லைங்களா, இதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக அந்த முட்டை மேலே வந்து லைட்டாக கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்க, முட்டை போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ரெடி ஆகிடும். நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கலக்காமல் விடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பீஸாக இருக்கும். இல்லைனாக்கா நீங்கள் முட்டை உடச்சி கொட்டின உடனே நீங்கள் உடனே கரண்டி போட்டு கலக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கூழ் மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறம் கலக்குனா பீசஸ் நல்லா பெருசாக இருக்கும், காய்கறி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க, நம்ம மணக்க முட்டை பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, பூண்டு குழம்பு, சாதம், தயிர், பீக்கங்காய் முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். எப்படி இருக்குன்றத மெசேஜ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும், என்ன ஐட்டம் வேணுன்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.